ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்குன்னா பாலைவனம் வந்திருக்கோம். பாலைவனம்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெளியே போகிறாங்க போல் தெரியுது. அதால் சில ட்ரெஸ்லாம் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் யார் வந்துக்கிறாங்கன்னா எங்கள் ஃபேமிலி, அதாவது எங்கள் ஃபேமிலி, எங்கள் மேடத்தோட தங்கச்சிங்க மட்டும். அதாவது பாபாங்களாம் ஓனருங்களாம் கிடையாது, பசங்க அண்டு மேடத்தோட சிஸ்டர்ஸ் இவங்க மட்டும் வந்திருக்காங்க. அப்புறம் வீட்டு பண்ணி பண்ணுங்க இவங்க மட்டும் வந்திருக்காங்க. விட்டுட்டு வந்திருக்கேன். எங்கள் ஓனர் வந்து ஒரு நல்ல வீடாக பார்த்து, ஏன்னா அந்த வீடு வந்து எப்படின்னா வீடு நல்லா வசதியாக இருக்கணும், பசங்க விளாட்றதுக்கு, அதில் பார்க்கெலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் போய் பாத்ரூம்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி வசதியெலாம் வருதுன்னு பார்த்துட்டு, அப்புறம் நானும் எங்கள் ஓனரும் வந்துவிட்டோம். அவர் ஓனர் போயிட்டார். நாங்கள் கொஞ்சம் வாரமாக வந்து நின்றுருக்கேன். நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் போய் வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாரமாக நின்றுருக்கேன். இப்போ யாரையும் பார்க்கலாம். பேசவே முடியல, காற்று தான் பலமாக அடிக்குது. அதால் பின்னாடி கேமரா ஆன் பண்ணி வீடியோ மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா வீட்டில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது நைட் டைமில் வந்துருந்தால் இந்த இடம்லாம் லைட் செட்டிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு வரும்போது நான் நைட்டில் எப்படி இருக்குது இந்த இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அங்கே ஒரு 2 பசங்க அந்த வண்டியில் ஓட்டின்னு இருக்கானுங்க, ஒரு சாகசம் மாரி பண்ணிக்கின்னு. அவனுங்க கிட்ட வரானுங்களா பார்ப்போம். இது வரானுங்க, 2 சின்ன பசங்க தான். சில பேர் அப்படி தான் அந்த வண்டிலாம் எடுத்துன்னு மதியம் டைமில் வந்து இந்த பாலைவனத்தில் ஓட்டிக்கின்னு நிறைய இடத்துல இதுமாரி வண்டிலாம் வச்சுருப்பாங்க. இந்த 4 வீலர் மாரி இதை வந்து நம்ம ஒரு நாள் வாடகை எடுத்து ஓட்டிக்கலாம், இல்லை 1 மணி நேரம் வாடகை எடுத்து ஓட்டிக்கலாம். நிறையா இடம் இருக்குது இங்கே அதுமாரி. சாப்பாடு வந்துடுச்சான். இப்போ கேட்டாண்ட வச்சுக்கிறோம் குமார், இப்போ வீட்டில் போய் எடுத்துன்னு வந்துடும் அப்படின்ட்டாங்க. எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோமா இல்லை எங்கேயே இருக்கிறோமான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சாப்பாடு தான் கப்ஸா தான். இதை வந்து டெலிவரி பாய்ட்டு வந்து வீட்டு முன்னாடிக்கிற அந்த கதவுத்தை வந்து ஓரமாக வச்சுருந்தாரு. அதை எடுத்து இப்போ காரில் வச்சுட்டேன். சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போயின்னு இருக்கேன். பார்த்துருப்பாங்க, சாப்பாடு 10 பார்சல் வந்துருக்குது. இப்போ அதில் எங்கள் வீட்டில் 2 வீட்டு பெணிப்பேன், அப்புறம் அவங்க தங்கச்சி வீட்டிலேருந்து 2 வீட்டு பெணிப்பேன், அப்புறம் பசங்க இருக்காங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு. இது எப்படி கொடுப்பாங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி, எடுத்துன்னு போய் தருவோம். கொஞ்ச நேரம் தான் நின்று, அதுக்குள்ளே அப்படியே மூக்கு கண்ணெல்லாம் அந்த தூசு அடித்து சரியான காற்று அடிக்குது. மேடம் தாங்க பையன் தான் ஏதோ ஃபோன் பண்ணி பார்க்குறான் போல் தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு சொல்கிறேன். நான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல. அதுக்கு பதிலாக காசு கொடுத்துட்டாங்க. நீ போய் ஹோட்டலில் எதனா வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இரு, நைட்டு நான் சொல்கிறேன், நீ போய் ஃபுட்டு எதனா வாங்கிக்கின்னு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இங்கே ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கேன். அது தெரியுதா, அந்த பிரியாணி கடை தான் போய் வாங்கின்னு வர போகிறோம். சாப்பாடு வாங்கினான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மட்டன் புலாவை தான் கிடச்சிச்சு. அது வந்து ஆந்திரா ஹோட்டல் போல் தெரியுது. அந்த மட்டன் புலாவ் வந்து 1.5 தினார், நம்பூர் காசுக்கு 421 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு நம்ம கேரளா ஹோட்டலே இப்போ வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம தமிழ்நாட்டு ஹோட்டலில் வாங்கியிருக்கலான்னு ஒரு எண்ணம் தோணுது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். அருமையாக இருக்குது. பார்த்தா மட்டன் புலாவ் மாதிரியே தெரியுது. 2 பீஸு கண்டிப்பாக பத்தாது. எண்ணெய் பிசு பிசுன்னு ஒட்டுது, எண்ணெய் அதிகமாக இருக்குது. முந்திரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கறி சாப்பிட்டு வைப்போம். சாப்பாடு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் ஃபோன் பண்ணி ஜாரா கதியும் போய் ஒரு ஸ்வீட் கடை இருக்குல்ல, அங்கே போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு இருக்காங்க. இப்படி வேறு குறையாக சாப்பிட்டு போகிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சீக்கிரமாக போ அப்படின்னாங்க. அதான் இன்றைக்கி ஃபுல்லும் வீட்டுக்கும் அந்த பாலைவனத்துக்கும் பாலைவனத்துக்கும் இப்படி தான் சுற்றி இருப்பேன் இன்றைக்கி ஃபுல்லும். போவோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ஒன்று கேட்டாங்க. அது வந்து 2 தினார். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ஒரு 3 தினார் கேட்டாங்க. அதை கட்டுறாங்களே, அது அந்த ஸ்வீட்டு தான். ஃபோன் பண்ணி அந்த பாலைவனத்துக்கு வர சொல்லிட்டாங்க மேடம். போகலாம். இப்போ நைட்டு டின்னர் அங்கே தான் இருக்கும். டின்னர் முடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி மேடத்தை வீட்டுக்கு இட்டுன்னு வர மாதிரி இருக்கும். சாப்பாடு அங்கேயே வந்து செய்வாங்க. அப்படி சாப்பாடு செஞ்சால் அந்த வீடியோவை போடுறேன்.
சரியாக தெரியவே இல்லை அந்த லைட் செட்டிங்லாம். ஆனால் நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. என் கேமரா சரியில்லையாங்காட்டியும் சரியாக தெரில. அது ஒரு மாதிரியாக ஒரு ஷேடோ மாரி தெரியுது. பார்க்கலாம், நம்மளும் ஒரு நல்ல ஃபோன் எடுத்து போடலாம். வந்துட்டேன். வந்தோடனே கூப்பிட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த பக்கத்தில் தான் அங்கே சிக்கன் எல்லாம் வச்சுருக்காங்க. போய் நமக்கு தேவையானது ஒரு சில பீஸ் மட்டும் எடுத்துன்னு வந்து போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு ஈரானி குபூஸ், அப்புறம் கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டன் கபாப், அப்புறம் கொஞ்சம் மட்டன் பீஸ், இதை மட்டும் எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு மட்டன் கபாப் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நெய் சோறு கூட வச்சு சாப்பிட இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். பிரியாணி, இந்த ஒயிட் ரைஸ் அதெல்லாம் இல்லாமல் நெய் சோறோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் சிக்கனு, இது நல்லா சாப்பிட்டாவே இருந்துச்சு. நல்லா சூடாகவே இருந்துச்சு. கீழே அந்த கறி கட்டையை வச்சு நெருப்பு கொடுத்து நல்லா சூடாகவே வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சிக்கனு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டேன். பையனும் நல்லா எடுத்து சாப்பிட தான் சொன்னான். அப்புறம் இது எல்லாம் முடிச்சிட்டு பாருங்க, குனாஃபா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதையும் எடுத்து அப்படியே ஒரு பைட்டு போட்டேன். நல்லா கிரிப்ஸாக மொறு மொறுன்னு நல்லா அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ இது சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது மனசுக்கு. நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா குனாஃபா? இல்லை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து அந்த திராட்சை இலையில் உள்ள சாப்பாடு மட்டன் வச்சு நல்லா அருமையாக செஞ்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் இதோட சாப்பிட. இதையும் எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்னு தெரியல. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.